வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி மூலமாக சில கருத்துக்களை, விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதில் சில கருத்துக்கள் 100க்கு 100ஆகவும் இருந்திருக்கிறது. சில பேர் அதுக்கு எனக்கு வெகுமதி அளித்திருக்கிறார்கள், பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள், அனைவரும் பரவாயில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். சில பேர் என்னை வேவு பார்க்கிறார்கள், ஜோதிடரை வேவு பார்க்கிறார்கள். இது என்ன அநியாயம்? நான் மகான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனா, மந்திரவாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? அதாவது ஜோதிடரை வேவு பார்ப்பது கடவுளை வேவு பார்ப்பது அர்த்தம். நான் பார்ப்பதே 7 to 12. அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் பார்க்கும், சேனல் பார்க்கும் வாசகர்கள், பேஸ்புக் பார்க்கும் வாசகர்கள், இன்ஸ்டாகிராம் பார்க்கும் வாசகர்கள் அனைவரும் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ஒரு ஜோதிடர் காலை 7 மணி முதல் 12 மணி வரை தான் பார்க்கிறார் என்றால் அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். எனி டைம் 24 நேரம் ஜோதிடம் பார்க்கிறவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு, கார் வாங்குவது, பங்களா வாங்குவது, பேரம்பேத்தி சம்பாதிப்பதற்காகவே தொழில் செய்கிறார்கள். நான் எனக்காகவும் இல்லை, மக்களுக்காக சேவை செய்வதற்காகத்தான் 7 to 12 மணி வரைக்கும் பார்க்கிறேன் என்று விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் பணம் சம்பாதிக்கணும் என்றால் பல வழிகள் இருக்கிறது. அது எல்லாம் முடிந்து போன விஷயம், நடந்து முடிந்த விஷயம். நான் ஒரு 7 to 12 அதோட சரி, 12:10 வந்தாலும் ஜோதிடம் பார்ப்பதில்லை என்று நான் விளம்பர பலகையில் எழுதி வைத்திருக்கிறேன். அதை முன்னே தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஜோதிட 12க்கு மேலே, அதாவது இதெல்லாம் நான் சொல்வது 100 ஆண்டுகளுக்கு முன்னால், 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜோதிடம் பார்ப்பது 12 மணிக்கு மேல் இல்லை என்று வயது முதிர்ந்தவர்களுக்கு தெரியும். 40 வயசு 30 வயசு உள்ள மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு தெரியாது. ஒரு 80 வயசு 90 வயசு உள்ள அவர்களுக்கு தெரியும் ஜோதிடம் பார்ப்பது எந்த டைமுக்கு பரவாயில்லை என்று. இப்பொழுது நவீன முறைகள் வந்துவிட்டது, கம்ப்யூட்டர் உலகம் வந்துவிட்டது. ஆகவே அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் வந்துவிட்டது. நான் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் நான் ஒரு சிவனடியார்கள், என்னை வேவு பார்க்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வெடி கூட சோசி பாருங்கள், வெடி ஜாதகத்தை பாருங்கள், வேண்டாம் என்று சொல்லலை. சொல்றவர்கள் பாடு, அதை கேட்கிறவர்கள் பாடு. அதுக்கு நான் விலை கொடுக்க விரும்பவில்லை. ஏன் என்றால், ஒரு சோழி பார்க்கிறவர் அவரை இழிவாக பார்த்து கொண்டு இவர் என்ன சொல்லுகிறார் என்று என்னை வேவு பார்த்தா என்ன அர்த்தம்? ஒருவர் போன் பண்ணுகிறான், காலை வருகிறேன், மாலை வருகிறேன் என்று. நானே வாசகர்களுக்கு முன் அனுமதி பெற்று வாருங்கள் என்றுதான் சொல்கிறேன். முன் அனுமதி பெற்று. அதாவது இந்த சோழி பார்ப்பதிலே உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேளுங்கள். இரவில் நன்றாக தூக்கவில்லை எனும் நபர்கள், வயதானவர்கள் இருந்து ஒரு நடுத்தர வயது உள்ளவர்கள், இரவில் தூக்கம் வரவில்லை, பல் அரைச்சி கொண்டு இருக்கிறது, கெட்ட கணா வருது என்று சொல்கிறவர்கள் ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் என்னுடைய வீடியோவை 1000 வீடியோ இருக்கிறது, 1000க்கு மேல் இருக்கிறது. இந்த வீடியோவை ஒரு 10 வீடியோவாவது நீங்கள் போட்டு இரவில் பார்த்தால், அது எனக்காக பார்க்க வேண்டாம், உங்களுக்கு நெட்டு வீணா போறது போகுது, காசு போட்டாலும் பேசணும் பேசாட்டி வீணா போறது போகுது. இது உருப்படியா இல்லையாவது செஞ்சீங்களானால் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீங்கி வரும். ஏன் என்றால், நாம் சிவனடிகளால் இதை 2 பேருக்கு சொல்லி இருக்கிறேன், பாஸ் ஆகியிருக்கிறது. 2-3 பேரு என்னிடத்தில் சென்னையிலிருந்து இதை பற்றி விசாரித்தார்கள். அவருக்கு சொல்லி இருக்கிறேன், அவருக்கு பாஸ் ஆகி இருக்கிறது என்று எனக்கு வெகுமதி அளித்திருக்கிறார்கள்.
பரவாயில்லை ஐயா, மற்றவர் பாடம் போடுகிறேன் இந்தரம் கட்டுகிறேன் என்று சொல்வார்கள், நீங்கள் என்னுடைய வீடியோ மட்டும் பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். என்னுடைய பெருமைக்காக சொல்லவில்லை, இது நடந்தது உண்மை. உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் நீங்க போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஒரு பரீட்சை, இந்த வீடியோ பார்க்கிறவர்களுக்கு எந்த கஷ்டமா இருந்தாலும் இன்று காலையில் நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்று வர வேண்டும், அந்த இடம் நன்றாக ஆக வேண்டும் என்றால் ஒரு 10 வீடியோ 10 நிமிஷம் போட்டு பாருங்கள். உங்க காரியம் ஆகவில்லை என்னன்னு கேளுங்கள். அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆளாக இருக்கும், அது இரண்டாவது பிரச்சனை. உங்களுக்கு மனசா நிம்மதியாக போட்டு பாருங்க, ஆகவில்லை என்றால் சொல்லுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதே போல் இந்த 108 சோழியில் உங்களுக்கு நான் திருமணத்துக்கு உண்டான அன்னைக்கே சொல்லியிருக்கேன். நான் சோழி போடும்போதெல்லாம் நான் கத்திருக்கிறது இதுக்குத்தான், திருமண தடைக்கு இந்த 108 சோழியில் உங்களுக்கு நன்றாக விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். சோழியை பார்ப்பதற்கு உத்தரவு கொடுத்தால்தான் அதை மேலே தெரிந்து கொள்ளுங்கள். 108 12 12ஆக எடுத்து உங்களுக்கு இந்த 12 உத்தரவு கொடுத்தால்தான் நீங்கள் என்னிடத்தில் பார்க்க அனுமதிப்பேன். அதுதான் நான் ஜோசியம் உங்களுக்கு சொல்வது. வந்து உட்கார்ந்தோன்னே பார்க்கறதுக்கல்ல, இந்த அளவுக்கு உங்களுக்கு சோழி பார்த்துதான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். அதாவது என்னவென்றால், சோழி பார்க்க வருபவர்கள் சோழி பார்ப்பதற்கு இவர் இடத்து நம்ம சோழியும் பார்க்கலாமா பார்க்க கூடாதா அப்படி என்று ஒரு கேள்வி. எனக்கு என்ன, இவருக்கு நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா பலன் அப்படி என்று கருத்து. இதை இரண்டும் தெரிந்து கொண்டுதான் நான் பலன் சொல்கிறேன். வந்து உட்கார்ந்தேன்னு எனக்கு ஒரு 100 ரூபாய் கிடைக்கும் 200 ரூபாய் கிடைக்கும் பணத்துக்கு ஆசைப்படுற வேலை இல்லை, அதை தெரிந்து கொள்ளுங்கள். முன்ன இவருக்கு நான் சோழி பார்க்கலாமா பார்க்கக்கூடாதோ 3 தான் போடுவேன். அவர்கிட்ட ஆரம்பத்திலே நம்பரை சொல்லிடுவேன், இந்த நம்பர் வந்தா உங்களுக்கு நான் பார்க்க மாட்டேங்க ஐயா, ஒரு 4 நம்பர் சொல்லுவேன். இந்த 12இல் 4 நம்பர் வந்தால் உங்களுக்கு நான் பார்க்க மாட்டேன், போயிட்டு ஒரு 3 மாசம் கழித்து வாருங்கள் 6 மாசம் கழித்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி விடுவேன். இந்த அளவுக்கு ஆராய்ந்துதான் நான் சோழி பார்க்கிறேன், அதுமே தெரிந்து கொள்ளுங்கள், சாதாரண விஷயம் அல்ல. அதே போல் அவர்களையும் நான் சொல்வது செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாமா செய்யக்கூடாதான்னு அவர்களையும் போட்டு பார்த்துத்தான் நான் பலன் சொல்லுகிறேன். யாரு சோழி பார்க்க வரவர்களையும், நான் தான் பெரிய மேதை அல்ல, வருகிறவர்களுக்கும் பரீட்சை வைக்கிறேன். இதெல்லாம் தெரிந்துதான் நான் பலனை சொல்கிறேன். நான் ஒரு ஆசிரியர்கிட்ட பாடம் கற்று சர்டிபிகேட் வாங்கி கொண்டிருக்கிறேன், சிவன் அடிகளார். அதே மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள், திருமணத்துக்கு நான் சொல்லை செய்யுங்கள், செய்யா இருந்தால் 2.5 வருடம் அல்லது 4 வருடம் 3 வருடம் திருமணம் தடையில் நின்று போகும். அப்படியே நடந்தாலும் திருமணம் நன்றாக திருப்தியாக இருக்காது. ஏன் என்று சொல்ல வருத்தப்படாதீர்கள். சோழி சொன்ன உத்தரவை மீறினால் கடவுள் சொல்வதை மீறுவது போல் ஆகும். அதை மாதிரி தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க கும்பகோணம் சென்று வந்தாலும் சரி, ராமேஸ்வரம் சென்று வந்தாலும் சரி, திருச்செந்தூர் சென்று வந்தாலும் சரி, காசிக்கு சென்று வந்தாலும் சரி, இந்த பலன் எல்லாமே கிடைக்கணும் என்றால் யாரோ ஒருத்தர் மூலியமா தான் கிடைக்கும். கடவுள் நேரடியாக பதில் சொல்ல மாட்டார், அது உங்களுக்கு தெரியும். இதான் சொல்லுகிறேன். நேற்று திருப்பதி போயிட்டு வந்தோம் அப்படி என்றால் திருப்பதி போயிட்டு வந்து பலன் யாரோ ஒருத்தர் மூலியமாக கிடைக்கும். ஒரு பஸ்ல போகும்போது, ஒரு நல்லது கட்டத்துக்கு போகும்போது தான் கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். திருப்பதியிலே அந்த பலன் கிடைக்காது. ஆகவே கடவுளை பற்றி தவறாக நினைப்பவர் யாரா இருந்தாலும் தண்டனை உடனே கொடுத்து விடுவார். அதையும் சொல்லுவீர்கள், கேளுங்க. கடவுளை பற்றி நானாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, கடவுளை வைத்து வியாபாரம் பண்றவர்களுக்கு தண்டனை உண்டு. அதை மனசார நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் இல்லத்தரசிகள் கவலைப்படாதீர்கள், தங்க விலை நன்றாக இறங்கும், தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது சற்று வாங்காதீர்கள். ஏதோ 1/2 பவுன் 1 பவுன் தேவைக்கு வாங்கிதான் ஆக வேண்டும். இருந்தாலும் 10 பவுன் 20 பவுன் வாங்குறவர்கள் சற்று கவனமுடன் செயல்படுங்கள். பணம் உங்களது லாஸ் ஆகிவிடும். நகை தங்கம் வெள்ளி விலை இறங்கும். அது எந்த மாற்றம் நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். விலை இறங்கும், சற்று கவனமுடன் செயல்படுங்கள். அதே போல் சோழி பார்க்க வருவர்கள்
என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி மருத்துவமனை அருகில் சீனியம் தோட்டம் என்ற இடத்தில் செயல்படுகிறது. என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். நேரடியாகவும் வரலாம். யூடியூப் பார்க்கும் ஆசகர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் வீடியோவை நன்றாக பாருங்கள். வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு புண்ணியம் வந்துவிடும். இதை பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் என்றால் சிவனடியார்களுடைய சொல்களை கேட்டால் சொற்பொழிவு நான் சொல்லி விளம்பரம் என்று நீங்க நினைத்துக் கொண்டாலும் சில விஷயங்கள் சொற்பொழிவு மாதிரி உங்களுக்கு அமையும். ஆகவே இதை கவனத்தில் கொண்டு எனக்கு முன்பதிவு செய்து கொண்டு வாருங்கள், செய்து கொள்ளுங்கள். நன்றாக இருக்கும். அடுத்தது மாசி மாச பலனை நன்றாக ஆராய்ந்து வைத்திருக்கிறேன். மாசி மாசம் பிறகு 2 நாள் இருக்க மாசி மாசமுடைய முழு பலனை சொல்ல விரும்புகிறேன். கேளுங்கள். வணக்கம். அதாவது என்னுடைய நம்பரை நிறைய பேர் தெரியவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். அதில் நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு விளக்கம் புரியும். அதில் போன் நம்பரை தெரிந்து கொண்டு எனக்கு போன் பண்ணிட்டு வாருங்கள். அங்கிருந்து சில சந்தேகத்தை கேட்கலாம். நீங்க ஒன்றும் கேட்க வேணாம்னு சொல்லவில்லை. கமெண்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணி கமெண்ட் செய்து நீங்கள் போன் நம்பரை தெரிந்து கொள்ளலாம். விலாசத்து முகவரியும் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.